அது சரியா செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில ஒரு 10 மணி அளவு இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, 50 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, கேரளா கனகரி அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, "சார் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டான ஜெஸிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கடந்த 3 நாளாவே ஃபோன் எடுக்கல. அவங்க பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ஃபோன் போடுறாங்க. ஆனா அவங்க அதையுமே எடுக்கல. "எங்களுக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ், "ஏம்மா இது ஒரு பிரச்சனையா? ஃபோன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். நேர்ல போய் பார்க்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அந்த பெண்ணும், "சார் நான் நேர்லயும் போய் பார்த்தேன். வீடு பூட்டியிருக்கு. யாருமே இருக்கிற மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க பயந்த காரணம் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட் அனுப்புன அந்த லாஸ்ட் மெசேஜ் தான். "அப்படி என்னதான் இருக்கு?" அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. அது என்னன்னா, "என் கணவன பார்த்தா எனக்கு பயமா இருக்கு" அப்படின்ற மெசேஜ் தான். இத பார்த்த போலீஸ் நொடியும் தாமதிக்காம உடனே கிளம்பி போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா 2 மாடி கொண்ட ஒரு வீடு. ஒரு பிரம்மாண்ட வீடு. வீடு பார்த்தீங்கன்னா பூட்டியிருக்கு. போலீஸ் எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. யாருமே உள்ள இல்ல. உடனே பூட்ட உடைச்சு உள்ள போயும் பார்க்குறாங்க. உள்ள போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூளோட நெடி அப்படியே தும்மலையே வர வச்சிருக்கு. சமையல் அறையில பார்த்தீங்கன்னா, பொருட்கள் ஃபுல்லாமே சிதறி கிடந்திருக்கு. இங்கே ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் போலீஸ் முடிவுக்கு வர்றாங்க. இப்ப அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லயே இருந்த ஷியாம தேடுறாங்க போலீஸ். ஆனா ஷியாம் அங்க எங்கேயுமே இல்ல. யார் இந்த ஷாம்? ஜெஸிக்கு என்ன ஆச்சு? ஏன் மிளகாய் பொடி வாசனை இப்படி வருது? இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ முழுமையா பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கனி கிரைம் டீடைல். கேரளாவில் கோட்டயம் மாநிலத்தில் உள்ள கனகரி அப்படின்ற பகுதியில் தான் இருக்காங்க இந்த ஜெஸ்ஸி. இவங்க அங்கே தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஜெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா 49 வயசு ஆகுது. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஷாம் ஜார்ஜ். இவருக்கு பார்த்தீங்கன்னா 59 வயசு ஆகுது. இவங்க 2 பேருமே தான் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்கள் இருந்திருக்காங்க. இந்த ஷாமை பார்த்தீங்கன்னா நல்லா வசதியான வீட்டு பிள்ளை, நல்லா படிக்கக்கூடிய ஆள், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் இந்த ஷாம். பெங்களூர்ல இவன் பார்த்தீங்கன்னா ஐடி வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது தான் இவன் ஜெஸ்ஸியை பெங்களூர்ல மீட் பண்ணி இருந்திருக்கான். ஜெஸ்ஸியும் பார்த்தீங்கன்னா கேரளா தான். அவங்க பதினம்திட்டா பகுதியை சேர்ந்தவங்க. ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா டீச்சரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பார்த்து பிடிச்சு போனதுனால சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. 1994 பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே 2 வீட்டு சைடு எதிர்ப்பையும் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது ஷாமுக்கு 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா முதல் மனைவி குழந்தைய இவங்கிட்டயே விட்டுட்டு ஷாம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிட்டாங்க. இப்ப கல்யாணம் பண்ண ஜெஸ்ஸி பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைய அவங்களோட சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. இப்படி இப்ப ஷாம் மற்றும் ஜெஸ்ஸி அப்படின்ற இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா 2 ஆண் பிள்ளைகளும் பிறந்திருக்காங்க. இப்போ மொத்தம் 3 குழந்தைங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த குடும்பமும் சவுதி அரேபியாவுக்கு வேலை காரணமா போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே கொஞ்ச நாள் செட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஜெஸி சும்மா இல்லாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இவங்களோட குழந்தைகள பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம, அங்க ஒரு டேக் கேர் சென்டரும் வச்சு நடத்திட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா சாம் பார்த்தீங்கன்னா, பழக்கவழக்கம் சரியில்லாம கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்காரு. நெறைய பெண்கள் கூட பேசி பழகி இருக்கவும் செஞ்சிருக்காரு. இது சம்பந்தமா ஜெஸ்ஸிக்கும் ஷாமுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பிச்சிருக்கு. சாம் சரியாவே வீட்டுக்கு பணம் கொடுக்காம ஊதரித்தனமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த வருமானத்தை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் ஒரு வீடும் வாங்கியிருந்திருக்காங்க. இப்படியே போகும்போது ஒரு நாள் சாம் ஜெஸ்ஸியை அடிச்சு கதவுல முட்டை வச்சிருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா மண்டையில அடிபட்டு ஜெஸ்ஸி கெத்தம் கொட்டி இருக்கு. எங்க தன்னை போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இந்த ஷாம் ஜெஸ்ஸி கிட்ட, "ப்ளீஸ் என்ன போலீஸ் கிட்ட சொல்லி கொடுத்துறாத. நீ சொல்லிட்டேன்னா என்னோட வேலை லைஃப் எல்லாமே முடிஞ்சு போயிடும்" அப்படின்னு சொல்லி அழுதுருக்கான். அதை பார்த்த ஜெஸ்ஸியும் இறக்கப்பட்டு தான் பாத்ரூம்ல கீழே விழுந்ததா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த விஷயத்தையே மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஷாமையும் மன்னிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சவுதியை விட்டு இந்தியாவுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் திரும்பவும் இந்தியாவில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஷாம் சரியாவே வேலைக்கு போகறதில்ல. அது மட்டும் இல்லாம பல பெண்களோடையும் இன்னும் தொடர்பா அதிகமா வைக்க ஆரம்பிக்கிறான். ஜெஸ்ஸியோட வருமானத்துல தான் கிட்டத்தட்ட வாழவே ஆரம்பிச்சிருக்கான் சாம். பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு மட்டும் அவன் அந்த குழந்தைகளுக்காக செலவும் செஞ்சிருக்கான். ஆனா மிச்சம் எல்லாமே ஜெஸ்ஸி தான் பார்த்துருந்துருக்காங்க. இப்படியே காலமும் போயிட்டு இருக்கும்போது 2015 போல இந்த சண்டை முத்த ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடு, ஆனா மேல் தளம் கீழ்த்தளம் அப்படின்னு பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க.
2 பேருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. இப்படி இருக்கும்போது தான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜெஸ்ஸிக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி தான் கடைசியா பிள்ளைங்க எல்லாருமே பேசியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து யாராலயுமே அவங்கள தொடர்பு படுத்த முடியவே இல்ல. இப்ப 29ஆம் தேதி கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் வீட்டை உடைச்சு பார்த்தாங்க. சிசிடிவி இருக்கிறது தெரிய வருது. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா 26ஆம் தேதி 6 மணிக்கு மேல இந்த நாளுக்குரிய ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லாம இருந்திருக்கு. இதனால ஷாம் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ஷாமோட வீட்டு வழியா போகக்கூடிய எல்லா தெருக்கள்லயும் உள்ள சிசிடிவி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரே ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அதையும் போய் செக் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஷாமோட கார் ஒரு மணி போல வேகமா போகுது. இதை பார்த்த போலீஸ் கொஞ்சம் டவுட் பட்டுட்டு இப்போ ஷாமோட ஃபோன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல காட்டுது. உடனே போலீஸ் பெங்களூருக்கு போய் ஷாமை சந்தேக அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் கூட ஒரு ஈரான் நாட்டு பெண்ணும் இருந்திருக்காங்க. அந்த பெண்கிட்டையும் போலீஸ் விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு இது சம்மந்தமா எதுவுமே தெரியல. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணாம ஷாமை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷாமை அரெஸ்ட் பண்ணி கேரளாவுக்கே கொண்டு வந்திருக்காங்க போலீஸ். போலீஸ் ஆரம்பத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஷாம் சாதிச்சிருக்கான். அவனோட கையில பார்த்தீங்கன்னா காயம் இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே பூனை கீறுனது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்திருக்கான் போலீஸ். அப்புறம் வேற விதமா விசாரிச்சு கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான் உண்மையெல்லாம். அது இதுதான். என்னதான் ஜெஸ்ஸியும் நானும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜெஸ்ஸியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நானும் பல வருஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வரும். ஷாமுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. அதுலேயும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பெண்கள் தான். இது தொடர்பாக தான் அதிகம் பிரச்சனையே வரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷாமோட பேரில் வாங்கியிருக்காங்க ஆரம்பத்திலேயும். இதனால ஷாம் என்ன பண்ணான்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு ஜெஸ்ஸியை விரட்டி விட்டுட்டோம்னா இந்த வீடை நம்மது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெஸ்ஸியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் ஜெஸ்ஸி இது சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டிருந்திருக்காங்க இவன் மேலே. கோர்ட்டில் தான் சொல்லியிருந்திருக்காங்க ஜெஸ்ஸியை அந்த வீட்லேயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஜெஸ்ஸியை கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஷாமை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இருக்க சொல்லி உத்தரவு போட்டதே கோர்ட்டு தான். இது ஆனால் ஜெஸ்ஸி கிட்ட அவங்க ஷாம் எந்த வம்பும் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி தான் ஷாமை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு படிக்கட்டு கட்டி அந்த பக்கம் தான் அவங்க போக வர இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் கோர்ட் சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஷாம் ஜனவரி மாதம் தெஹ்ரானுக்கு போயிருந்திருக்கான். அப்படி அங்கே போகும்போது தான் அந்த ஈரான் நாட்டு பெண்ணோட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இவனுக்கு. இப்போ அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் பண்ணி இவன் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம் பற்றி எம்ஜி யூனிவர்சிட்டி அப்படின்ற காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இவன் படிக்கிற அதே காலேஜில் அந்த பொண்ணை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி யோகா பற்றின கோர்ஸை படிக்கவும் வச்சுருந்துருக்கான். அதுக்கான கோர்ஸில் இவனே சேர்த்தும் விட்டுருந்துருக்கான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவன் கூட லிவிங் டுகெதரில் வாழலான்னு சொல்லி ஜெஸ்ஸியோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கான். இதை பார்த்த ஜெஸ்ஸி கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. இது என்னோட வீடு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே நீ வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சொல்லி அனுப்பி விட்டாங்க. இது ஷாமுக்கு ஜெஸ்ஸி மேலே பயங்கர கோர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 30 வர இருந்திருக்கு. அதுவும் ஜெஸ்ஸிக்கு ஆதரவாக இருக்க தான் வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜெஸ்ஸியை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாள் அதாவது செப்டம்பர் 26ஆம் தேதி இரவு ஒரு 8 மணி போல் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஷாம் என்ன பண்ணியிருக்கான்னா கிச்சனுக்கு வந்து ஜெஸ்ஸி கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஆனால் அதுவும் வழக்கம் போல் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக தான் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஷாம் அவன் மறைச்சி வச்சுருந்த பெப்பர் ஃப்ரைவை எடுத்து என்ன பண்ணியிருக்கான்னா ஜெஸ்ஸியோட கண்ணு மூக்கு பகுதியெல்லாம் அடித்து விட்டுட்டான். எரிச்சல் தாங்க முடியாத ஜெஸ்ஸி அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஷாம் கூட சண்டையும் போட்டிருக்காங்க ஜெஸ்ஸி. இதில் கிச்சனில் இருந்த பொருட்கள்லாம் இதில் தான் அப்படியே செதறி இருந்திருக்கு. ஷாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிடந்த ஒரு டவல் எடுத்து ஜெஸ்ஸியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெஸ்ஸியோட உயிரும் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஷாம் இப்போ நைட்டு 1 மணி வரையும் காத்திருந்திருக்கான். 1 மணி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸியோட உடலை அவனோட காரில் ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரம் உள்ள உடும்பனூரில் உள்ள செப்புக்குளம் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு செடி நிறைந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருந்திருக்கான் ஜெஸ்ஸியோட உடலை. செப்டம்பர் 27ஆம் தேதி அவசரமாக பஸ்ஸில் பெங்களூருக்கு போய் தலைமறைவும் ஆகியிருந்திருக்கான் இந்த ஷாம். போலீஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி போல தான் ஜெஸ்ஸியோட பாடியை மீட்கிறாங்க. ஷாம் கிட்ட ஜெஸ்ஸியோட ஃபோனை பற்றி விசாரிக்கிறாங்க. ஷாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோனை
அவன் படிக்கிற என்ஜி யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே ஒரு 50 அடி ஆழமுள்ள குட்டையில் தூக்கி போட்டது தெரிய வருது. இந்த கேஸில் நேரடி சாட்சி எதுவும் இல்லாதால அந்த ஃபோன் எவ்வளவு முக்கியம்னு முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ். எப்படியாவது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவங்களால முடியலை. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா எமர்ஜென்சி டீமை வர வச்சுருக்காங்க போலீஸ். அவங்க வந்து தேடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 50 அடி ஆழமுள்ள பயங்கர சேறு நிறைஞ்ச ஒரு குட்டை. அங்கே தண்ணியும் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருந்திருக்கு. இவ்வளவு சவாலையும் மீறி தான் அந்த டீம் வந்து அந்த ஃபோனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடி ஒரு வழியாக அந்த ஃபோனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷாம் இந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸியோட உடலை போட்டாலாம் அந்த குட்டை, அதுக்கு பக்கத்தில் தான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஷாம் வந்து அங்கே தங்கியிருந்தது தெரிய வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 நாள் முன்னாடி அந்த இடத்த போய் ரீவிசிட்டும் பண்ணிட்டு வந்திருக்கான். இது போலீஸ் விசாரணையெல்லாம் தெரிய வருது. அப்போ ஷாம் வந்து ஏற்கனவே ஜெஸ்ஸியை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஷாமை இப்போ போலீஸ் கைது பண்ணி நீதிமன்றத்துலேயும் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. இன்னும் இந்த கேஸில் தீர்ப்பு வரல. பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன தீர்ப்பு வருதுன்னு.